எல்லாருக்கும் வணக்கம். இதுதாங்க வாடாமல்லி செடி. இதுக்கு ஏன் வாடாமல்லி பேர் அப்படின்னா, இது வந்து பூத்ததுலேருந்து அது வந்து எப்படி சொல்கிறது, செடியிலேருந்து உதிர்ந்து போனால் கூட இது வந்து வாடவே வாடாது. அதே வண்ணத்தில் தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும். இது வந்து அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது மாலை கட்டுறாங்க, கல்யாணத்துக்கு மாலை கட்டுறாங்க அப்படின்னா முக்கியமாக அதில் வந்து வாடாமல்லி இருக்கும். மல்லியோ முல்லையோ ரோஸோ ஏதோ ஒன்று, ஆனால் கூட வந்து வாடாமல்லி இந்த பூ வச்சு தான் கட்டுவாங்க. அது இப்போ வந்து நல்ல ட்ரெண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மாறிடுச்சு. யாரும் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதில்ல. நீங்கள் யாராவது புதுசாக இனிமேல் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஏதாவது வீட்டில் விசேஷம்னா தயவு செஞ்சு வாடாமல்லி வச்சு கட்டுங்க. இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸான இது. பார்க்கவும் மாலை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து மருத்துவ குணங்களும் இருக்குங்க. அது என்னென்னா, இதோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேரை வந்து ஒரு கப்பு வேர் எடுத்துக்கணும். இன்னொரு கப்பில் தயிர் எடுத்துகிட்டு, தயிர் இல்லைன்னா பால் கூட சேர்த்து அதை நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி முகத்தில் பூசிட்டும் வரலாம். பூசிட்டு வந்தால் முகத்தில் சுருக்கங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுன்னா, அந்த வாடாமல்லி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பிச்சு போட்டு அது கூட தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதையும் வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம முகத்தில் தேய்ச்சோம்னா, நம்ம முகத்தில் பிம்பிள்ஸு இந்த கரும்புள்ளிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அது வந்து போயிடும். எப்படி சொல்கிறது, முகத்தில் இருக்கிற அந்த க்ளோனஸை கொடுக்குங்க. எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம். நாளடைவில் முகத்தில் சுருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் போகும். ஆக்சுவலாக அதுக்காக தான் இது, நம்ம முகம் வாடாமல் இருக்கணுன்றதுக்கோசரம் தான் இதுக்கு வாடாமல்லின்னு பேராக என்னன்னு தெரியல. இது வந்து நிறைய மெடிசன்ஸ்க்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு, இந்த பூவை எடுத்து கொதிக்க வச்சு அது கூட வந்து சுக்கு கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு அது நம்ம வந்து நல்லா காய வச்சு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வச்சு, நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்து குடிக்கலாமா. அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாமா.